தமிழ்நாட்டு பெண்கள் காதல் மன்னன் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெமினி கணேசன். தமிழ் சினிமாவுல முதலா காதல் மன்னன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் ஜெமினி கணேசன் தான். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆக்ஷன் மற்றும் நடிப்புல கலக்கின காலத்திலேயே காதல் கதைகள் மூலமா பெண்களோட மனசை ஜெயிச்சவர் இந்த ஜெமினி கணேசன். அவரோட மென்மையான பேச்சு, சிரிப்பு மற்றும் காதல் காட்சிகள் காரணமா அந்த காலத்து பெண்கள் மத்தியில அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. கல்யாண பரிசு, மிஸ்ஸியம்மா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த காலத்து பெண்களோட மனசுல ஜெமினி கணேசனை ஒரு காதல் நாயகனா மாத்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சாமி. இப்ப கூட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாதி பெண்கள் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா அரவிந்த் சாமி மாதிரி வேணும்னு தான் சொல்லுவாங்க. 1990கள்ல பெண்களோட கிரஷ் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே அரவிந்த் சாமியை தான் சொல்லுவாங்க. ரோஜா படம் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுல அவரோட அமைதியான தோற்றம், அவரோட சிரிப்பு இது எல்லாமே வெகுவா கவர்ந்துச்சு. அதுக்கப்புறமா பம்பாய், மின்சார கனவு இந்த 2 படமும் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. பெண்களோட கனவு நாயகனாவும் மாறினாரு. இப்ப கூட சோசியல் மீடியால அரவிந்த் சாமியோட பழைய போட்டோஸை எடுத்து பாருங்க. கமெண்ட்ஸ்ல முக்காவாசி பெண்கள் தான் இருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் குமார். அஜித்துக்கு என்னதான் ஆண் ரசிகர்கள் அதிகமாவே இருந்தாலும் பெண் ரசிகைகளும் எக்கச்சக்கமா இருக்கு. காதல் கோட்டை, வாலி, அமர்கலம், கண்டு கொண்டேன் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல அஜித்தோட பெண் ரசிகைகள்லாம் எக்கச்சக்கமா இருந்தாங்க. சினிமாவை தாண்டி அவரோட எளிமை, குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், எந்த ஒரு சர்ச்சைகளையும் ஈடுபடாம இருக்கிறது இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே பெண்கள் மத்தியில அந்த டைம்ல அஜித்துக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு. இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க, அஜித்தை ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேருக்கு கிரஷா இருக்கலாம், நம்மள நிறைய பேர் காதலிக்கலாம், நமக்கு நிறைய பெண் ரசிகைகள் இருக்கலாம், இதெல்லாம் நிறைய நடிகர்களுக்கு நடந்திருக்கும். ஆனா சில நடிகர்களை மட்டும்தான் பெண்கள் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அஜித் குமாருக்கு நடந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன். இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு மாதவனோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரியாது. தமிழ் சினிமாவுல ஓஜி சாக்லேட் பாய் அப்படின்னா அவர்தான். அலைபாயுதே படம் வெளியானதுக்கு அப்புறமா மாதவனோட புகழ்லாம் உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரோட சிரிப்பு, அவரோட பேச்சு, அவரோட காதல் வசனங்கள் இது எல்லாமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதனாலேயே பல நடிகர்களை ஓவர்டேக் பண்ணி மாதவன் தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாயா மாறினாரு. கல்லூரி மாணவிகள் தொடங்கி வேலைக்கு போற பெண்கள் வரைக்கும் மாதவனை தங்களோட கனவு நாயகனா பார்த்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா. சூர்யா இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே பெண்கள் தான். சூர்யாவோட ரசிகர்கள்ல பெண்களோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். காக்க காக்க, வாரணமாயிரம், சில்லுன்னு ஒரு காதல் இந்த மாதிரி படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா அவரை உச்சத்துக்கு கொண்டு போனதே பெண்கள் தான். அதுலயும் வாரணமாயிரம் படத்துல சூர்யாவோட தோற்றம் மற்றும் காதல் காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல இருந்த நிறைய பெண்கள் சூர்யாவோட ஃபேனா மாறினாங்க. அதுலயும் முக்கியமா அவரோட குடும்ப வாழ்க்கை. சூர்யாவோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஜோதிகாவை அவர் உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த காதல் பிடிச்சதுனாலேயே நிறைய பெண்கள் சூர்யாவோட ஃபேனா மாறினாங்க. அதுலயும் சமூக சேவைகள்லாம் அதிகமா பண்றதுனாலயே சூர்யாவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வருவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பெண்கள் தான். அவரோட பெண் ரசிகைகள் தான் இவரை இந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. ஆரம்ப காலத்துல அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா தான் பார்க்கவே பட்டிருக்காரு. பூவே உனக்காக, லவ் டுடே, ஷாஜகான், பிரியமானவளே இந்த மாதிரி படங்கள் விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல பெண் ரசிகைகளை உருவாக்கிச்சு. அவரோட டான்ஸ், அவர் சிரிக்கிறது, அவரோட குடும்ப சென்டிமெண்ட் இது எல்லாமே விஜய்க்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல ஆண்களை விட பெண்களோட ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலயும் குடும்பமா போய் கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது தேர்தலோட ரிசல்ட் வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசாந்த். 1990கள்ல பெண்களோட கனவு நாயகனா இருந்த இன்னொரு நடிகர் தான் பிரசாந்த். ஜீன்ஸ், காதல் கவிதை, ஜோடி இந்த மாதிரி படங்கள்ல அவர் நடிச்சது பிரசாந்துக்கு பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஃபேமை உருவாக்கிச்சு. பிரசாந்த் சினிமாவுல பீக்ல இருக்கும்போது விஜய், அஜித் எல்லாம் அவர் முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும். அந்த அளவுக்கு பிரசாந்தோட மார்க்கெட் உச்சத்துல இருந்துச்சு. ஸ்கூல் பொண்ணுங்க தொடங்கி காலேஜ் பொண்ணுங்க வரைக்கும் பிரசாந்தோட போட்டோ வச்சு சுத்திட்டு இருந்த காலம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.